நானு. உங்களை நான் ஃபாலோ பண்ணி தான் இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சிமா. அதாவது என்னன்னா ஒரே ஒரு விஷயம், நான் வந்து சேலம், திருப்பூர், ஈரோடு, இங்க கோயம்புத்தூர் ரூட்டுக்கு வந்தேன்னா நிச்சயமா உங்களை காண்டாக்ட் பண்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் அந்த பக்கம் ஷூட்டிங் எடுக்க வருவேன், இல்ல ஷூட்டிங் நடிக்க வரும்போது மோஸ்ட்லி கூப்பிட மாட்டேன். என்னுடைய திருப்பூர் பக்கம் ஷூட்டிங் தான் சொல்லுங்க, நான் கண்டிப்பா வரேன். உங்களை பாக்குறக்காச்சும் வரேன். ஒரு சீன் 2 சீனுக்காக உங்க கூட வந்து ஆட் பண்ணிட்டு போறேன். நிச்சயமா நிச்சயமா கண்டிப்பா சொல்றேன் ஜாஸ்தி. ஏமா ஆனா இவ்வளவு பப்ளிக்கா கேட்காதம்மா. இப்போ அசோக் தேவி சொல்லுவாங்க, ஏன்டா அப்போ இங்க இருந்துக்குனே எங்களுக்கு சான்ஸ் தரல, நீ திருப்பூர் போய் சான்ஸ் தர போறியா என் லைவ்ல வந்து? ஏமா என்ன ஏமா இப்ப எல்லாம் மாட்டி விடுறீங்க? என் நம்பர் அவட்ட வாங்கிக்கங்க, தேவி கிட்ட வாங்கிக்கங்க. ஷூர் ஷூர் கண்டிப்பா வாங்கிக்கிறேமா, வாங்கி கான்டாக்ட் பண்றேன். ஏமா நீ இப்ப ஷாம்பு விளம்பரத்துக்கு வந்துட்டமா, கொஞ்ச நேரத்துக்கு தலைமுடிய தேங்காய் எண்ணெய்க்கு வந்த, அது போதாதுன்னு இப்ப ஷாம்பு விளம்பரத்துக்கு வந்துட்டேன். ஓகேமா. பிரதர் லேடிஸ் கிட்ட பேச ஆரம்பிச்சா எந்த மெசேஜும் படிக்க முடியாது பிரதர். அண்ணா நானும் ஒரு ஆள் இருக்கேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல பிரதர். ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், லேடிஸ் கிட்ட இல்ல கார்த்திகமா இல்ல ஒரு விஷயம் சொல்ல பாரு. ஒரு லேடிஸ் கிட்ட போய் ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா போதும். அதாவது காலையில எழுச்சி குழந்தைங்க எல்லாம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அவருக்கும் டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு அப்புறம் துணி துவைச்சிட்டு இருக்கிற பாத்திரத்தை தேய்ச்சிட்டு எல்லாத்தையும் தொலைக்கி வச்சு எடுத்து வச்சுட்டு இட்லி சாப்பிட்டேன். இட்லி சாப்பிட்டேன்னு எட்டவுன்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு அது மாதிரி நீங்க இருக்கும் போது பேச முடியுமா? 3 பெண்மணிக்கு நடுவில் நான் மாட்டிக்கின்னு இருக்கேன். இதுல ரொம்ப ரொம்ப பவ்யமா இருக்க மாதிரி பாருங்களேன். எவன் வீட்டு சேனலுக்கோ என்ன அந்தமா ஓபன் பண்ணி வச்சு இப்படி வச்சுக்கினாங்க. பேசு மாமனே பேசுங்க பேசுங்க, நான் தான் லைவ் போட்டுக்க, நீங்க பேசுங்கன்னு இப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க. ஏமா ஏமா இன்னும் 4 நாள் கழிச்சு கேளுமா. மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டோமா, நைட் சாப்பாடு இனிமேல் தான் சாப்பிடணுமா? கண்டிப்பா வரமா, கண்டிப்பா வரமா, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இல்லம்மா நீ தூரமா இருந்தாலும் அளந்து விடலாம். அவங்க வேலை செய்யறதால தெளிவா சொல்லிட்டாங்க, வாங்கினா காப்பி தரேன். ஏன்னா உங்களை மாதிரி அளந்து விட்டா மாட்டிப்பாங்க. நான் நல்லாவே சமைச்சு தரேன், உங்களுக்கு பிடிச்சமானதா சமைச்சு தரேன். கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க. உங்களுடைய அன்புக்கு மனமார்ந்த நன்றி. நிச்சயமா வரமா, அந்த பக்கம் வரும்போது கண்டிப்பா போன் பண்ணிட்டு வரேன். உங்க எல்லார் நம்பரும் நான் அசோக் தேவி கிட்ட வாங்கிக்கிறேன். அவங்க ஒன்னே ஒன்னு சொல்லுவாங்க, ஏன்டா இங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் நம்பர் வாங்கிட்டு போக தெரியுது, என் வீடு தெரிஞ்சு இங்க வர்றது இல்ல, வந்து பார்க்க கூட இல்ல அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இருந்தாலும் தப்பு இல்ல. ஆத்துக்காரு எப்படிமா இருக்காரு? நல்லா இருக்காங்க. நான் பரவாயில்ல, நடக்க ஆரம்பிக்கல. நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்களா? வெரி குட் வெரி குட். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்குங்க. ஓகே அண்ணா. நான் வழக்கம் போல அடிக்கிற மாதிரி அடிக்காதீங்க. இதெல்லாம் உளறேன்டா அண்ணா, இதெல்லாம் பப்ளிக் அண்ணா, வெளியில சொல்லக்கூடாது. கோதண்டம் அண்ணா அப்படி வரான்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்டுனா, திருப்பூர் ஃப்ரெண்டுனா, அவகிட்ட ஒரு 2 வார்த்தை பேசுங்கண்ணா. யாருக்கிட்டமா வரான்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கு பாருங்க. அண்ணா என்ன மறந்துட்டீங்களா, கோதண்டம் அண்ணா அப்படின்னு கேட்டிருக்கா பாருங்கண்ணா. நல்லாவே ஞாபகம் இருக்குமா? அவ பேரு சோபியா அண்ணா. சோபியா அவங்க வந்து கிண்டலா பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா. குதிரை ஓட்டுறது, டவுசர் காமெடி, அப்படி ரீசனா ஒரு வாயில ஒரு காமெடி, அதெல்லாம் நம்ம சோபியா தான் போடுவாங்கம்மா. டெய்லரிங் பண்ணிட்டு மிஷினை வச்சுட்டு சூப்பர்ல போடுறது, ஓடிடுறது, அதெல்லாம் பண்ணுவாங்க. பாத்தீங்களா எந்த அளவுக்கு அப்ப நான் பாத்துன்னு இருக்கேன்னு தெரியுதுங்களா? ஆமா. ஏமா யாரோ பெத்த பிள்ளைக்கு யாரோ பேர் வைக்கிற மாதிரி நீ சேனல்ல லைவ் போட்டு வச்சுட்டு எங்களை புலம்ப விட்டு பாத்து ஞாபகமா இருக்கா? இல்ல அந்த அம்மா பேரை நிலைநாட்டுறாங்களாம், சிரிப்பழகி சினேகாமா, அதனால பேச மாட்டாங்களாம். அண்ணா அவதான் சிரிப்பழகி சினேகா, நான் காய் கடை கார்த்திகா எங்கிட்ட பேசலாம்ல, அவ பேசாட்டி பரவாயில்லண்ணா, அவ கூட டூ விட்டுருங்கண்ணா. வாமா நீ பின்றியம்மா, பல விதமா பேசுறிய நீ, நவரசத்தை கரைச்சி குடிச்சு பேசுறியம்மா நீ. அண்ணா கோயம்புத்தூர் பாசையிலயும் பேசுவேன், மதுரை பாசையிலயும் பேசுவேன், திருநெல்வேலி பாசையிலயும் பேசுவேன், எல்லா பாசையிலும் மனோரமா மாதிரி கூட பேசுவேன். சூப்பர்மா. பேசுவேன்.
அப்ப உங்களுக்கு எல்லாம் தமிழ் வரேன்னா நீங்க எந்த ஊர் பிறந்து இருக்கே? நான் திருப்பூர் இருக்கே, சென்னை இருக்கே, எந்த ஊர் இருக்கேப்பா? அப்படி சொல்லக்கூடாது. திருப்பூர்ல எப்படி பேசுவாங்க தெரியுங்களா? ஏனுங்கண்ணா சௌக்கியமுங்களா, சாப்பிட்டீங்களா, வாங்கண்ணா நம்ம வீட்டுல கஞ்சி தண்ணி குடிச்சிட்டு போலாம், காப்பி தண்ணி குடிச்சிட்டு போலாம், வாங்கண்ணா. ஏனுங்கண்ணா அப்படியே போறீங்க, இங்க வாங்கண்ணா, நம்ம வீட்டுக்கு வாங்கண்ணா, உட்காருங்க. அதுதான் கோயம்புத்தூர்மா. நான் பேசுறது மார்வாடி ஸ்லாங்கு. நான் சொல்றது மார்வாடிங்க அப்படிதான் பேசுவாங்க. மார்வாடிங்க அப்படிதான் பேசுவாங்க. ஆர்த்திகா, உங்களுக்கு சோறு துண்ணு இருக்கேனா, வயிற்று மேல சோறு துண்டேனா, தலை மேல புத்தி இருக்கே. சூப்பர் சூப்பர் பேசியிருக்கேப்பா, வாய் ஃபுல் பல்லு இருக்கே. உனக்கு மூஞ்சி ரவுண்ட் இருக்கேப்பா, ரவுண்ட் மூஞ்சி இருக்கே, வெள்ளை கலர் இருக்கே. அந்த புண்ணு பாரு மேல சிரிக்கிறே, லைவ் போடுற புண்ணும் சிரிக்கிறேப்பா. இந்த புண்ணு ஆகும்னா தலைமுடி முன்னாடி போட்டுரு. ஏமா உன்னை யாரோ கண்ணுத்து கை காமிச்ச மாதிரி ஆன்சர் பண்ற மாதிரி கை தூக்குறாங்க பாருங்களேன். அடியே கையை காத்து சொல்லிட்டு தூக்க, எனக்கு பயமா இருக்குல்ல. அம்மா அது சாதாரணமா சொல்லக்கூடாது, லைவ்ல விளையாட்டுக்கு தான் பேசுறேன், யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப அவங்க சொன்னதை நான் அப்படியே கொஞ்சம் மாத்தி சொல்றேன். அவங்க சொன்னதை மகனே, இல்ல அவங்க பண்ணதை நான் இப்ப சொல்றேன். மகனே, ஜில்லுன்னு காத்து ஜன்னல சாத்து. அண்ணா நிஜமாலுமே சும்மா சாதாரணமா பேசும்போது இவ்வளவு சிரிக்க வைக்கிறீங்க, ஷோல எல்லாம் பங்கம் பண்ணுவீங்க. இன்னும் 6 வாரம் வேலை செய்யறேன், ஒரு நாள் எனக்கு ரெஸ்ட் கிடைக்காதா? அதெல்லாம் அல்டிமேட் காமெடி. அரே பைத்தியக்கார், உனக்கு வயிற்று மேல சோறு துண்டேனா புத்தி இருக்கே உனக்கு? நான் 6 நாள் வேலை செய்யறேன், ஒரு நாள் செய்யறே இல்ல. ஒட்டடி எவ்வளவு இருக்கே, இப்ப அடிக்கிற இல்ல. ஏன்டி 6 நாள் ஒட்டரை சும்மா இவ்வளவு இருக்கு? அப்ப நான் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு உன்னை வேலை வாங்குறேன். நான் என் அம்மா வீட்டுக்கு போறேப்பா. நான் என் அம்மா வீட்டு என்ன கொலை பண்றே நீ? எனக்கு நீ கொலை பண்றே? அரே பகவான், இவனுக்கு பைத்தியக்கா இருக்கேப்பா. வெந்துட்டு இருக்கு காலம். அசோக் தேவிமா, லைவுக்கு வர சொன்னீங்க, வந்துட்டேன், பேசிட்டேன், போதுமா? அப்புறம் என்ன பேசுறீங்க தெரியுமா? ரொம்ப சந்தோஷம். தேவியக்கானால உங்ககிட்ட நான் ரொம்ப இவ்வளவு நேரம் பேசிருக்கேன். 10 நிமிஷத்துக்கு நான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இல்ல, ஆனா மிமிக்ரி பண்ற மாதிரி நிறைய பேர் ஏமாத்திருக்கேன். எடுத்து அடிச்சிருவோம் பாத்துக்க, வந்ததை சொல்லிட்டு இருக்க, என்னமோ கார்த்திகை நீ வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்க. என்னன்னு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க அந்த அம்மா என்னன்னு பேச்ச கேட்காம காலை செய்யறேன் கைய செய்யறேன்ட்டு கேட்டா வெஜிடேரியன்றாங்க. அவரு பண்றாரு. எங்க அம்மா நீங்க பேசுறத கேட்டு 6 மை அந்த அம்மா காட்டுன்னு சொல்றாங்க. என்னடா எங்க அம்மா காட்ட சொல்றாங்க. எங்க அம்மா உடம்பு முடியாது படுத்துட்டாங்க. ஓகேமா, படுத்துங்கம்மா, ஒன்னும் ப்ராப்ளம். நல்லா இருக்கீங்களாமா? ரொம்ப மகிழ்ச்சிமா. பழனிக்கு போய் நேர்த்தி கடன் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதான் எல்லா வல்ல இறைவன் முழு அருளையும் அள்ளி தரட்டும். ஆனா எந்த ஊரு? ஆனா எந்த ஏரியால இருக்கீங்க? ஆவடியா? இல்லம்மா, நான் இருக்கிறது திருநின்ற ஒரு திருவள்ளூர் பக்கத்துல. சென்னை தான் பூர்வீகம், திருவள்ளூர் கிட்ட இருக்கம்மா. இப்ப நான் இருக்கிறது ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல இருக்கம்மா. ஸ்ரீபெரும்புதூர். ஓகே அண்ணா, ஓகே. என்னம்மா அடிக்க வர, நீ கேக்குறது அடிக்க வர மாதிரி எங்க ஸ்ரீபெரும்புதூர் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ணா நீங்க கூட பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேவி உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்வேன். Thank you. I love you செல்லம். I love you. I love you. சபரிகா அப்படிதானே? சபரிகா உனக்கு சொல்லிட்டேன். கண்டிப்பா அண்ணா தேங்க்ஸ் அண்ணா. ஏதோ கொஞ்ச நேரம் சரிங்கண்ணா. 3 தங்கச்சி நாங்க இருக்கோம். திருப்பூர்ல ஒருத்தி, மெட்ராஸ்ல ஒருத்தி, இன்னொரு நீ எங்க எங்க சபரி? நீ சென்னையில தான் இருக்கேன், வேலை செய்றேன். சென்னை. அவங்க சென்னை, நீங்க சென்னை, நான் மட்டும் திருப்பூர். சரிங்களா அண்ணா? தங்கச்சி மறந்துடாதீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா என்னால முடிந்தவரை இறைவனால் அருளப்பட்ட என்னுடைய வார்த்தையை கேட்டு ஒரு 2 பேர் சிரிச்சாங்க, மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னா அது எனக்கு போதுமானது. அது இறைவனுடைய அருள் தான் முக்கிய காரணம்.
நல்ல ஆமாங்கண்ணா. உள்ளங்கள் எப்போதும் நலமாக இருக்கட்டும், வளமாக இருக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளோடு அனைத்து சுகங்களையும் பெற்று நீடூடி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சோ மச்மா. பாய். தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ 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 சோ மச் அண்ணா. தேங்க்யூ அண்ணா. பாய். ஏய் தேவி, ரொம்ப 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 சந்தோஷம் டி. கார்த்திகா அவர் பேச முடியா? சுமன் சொல்றாரு அவர் பேச விடுங்க. முதல்ல வெளிய வந்துட்டாரா? போயிட்டார். போயிட்டாரா? எனக்கு சிரிச்சு இங்கெல்லாம் வலி எடுத்துக்குச்சு. இங்கெல்லாம் அப்படி வலிக்குது. அவ்வளவு சிரிப்பு. தேங்க்ஸ் பிரியா. தேங்க்ஸ். உண்மையா நம்மலாம் பேசுவோமானே நினைக்கல. ஆனா அவர்கிட்ட நம்ம பேசிட்டு போனா எவ்வளவு பெரிய விஷயம். தேங்க்ஸ் பிரியா. தேங்க்ஸ் தேங்க்ஸ். இருங்க, அவங்க அங்க ஸ்ட்ரக் ஆயிட்டாங்க. போன் பேசி எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்லு. ஏய் அப்பலாம் இல்ல. நீ அவங்க ஜாயின் பண்ண எடுத்து நாங்க ரெண்டு பேச முடிஞ்சு சபிதா. ஐயோ என்னடா, ஐயோ எனக்கு ஆட் ஆகுமா ஆட் ஆகாதா ஆட் ஆகுமா ஆட் ஆகாதான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் தெரியுமா. நான் எதார்த்தமா கூப்பிட்டு இருந்தேன். நான் வர முடியல. தேங்க்ஸ் புள்ள. தேங்க்ஸ் புள்ள. தேங்க்ஸ் புள்ள. அவருக்கு ஒரு தேங்க்ஸ் குட்டி. சபரிகா அழகி அழகி. தம்பி எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க. இந்த கொண்டு கூட்டிட்டு போக எடுத்துட்டு போறேன். போன் கூட்டிட்டு போறியா? செல்போனை கூட்டிட்டு போறியா? செல்போன் உலகத்திலேயே கூட்டிட்டு போறீங்களா? நீ தமிழா இருப்ப. இந்த கண்ணு சொல்லி தம்பி நல்லா இருக்கீங்களா? காலை எப்படி இருக்கு தம்பி? உங்க வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன். ரொம்ப கஷ்டப்படுறது, மனசு கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் நீங்க ரெக்கவரி ஆகணும். நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். அந்த கடவுளை இறைவனை வேண்டிக்கிறேன். நானும் போற அளவுக்கு ஓகே. ஆனா என்ன நடக்கல, நடக்க கூடாது. நடக்கல. 10 நாள் ஆகும் கால் ஊன்றதுக்கே. சரி நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பரவாயில்லக்கா. அம்மா ஒரு தட்டு கொடுங்க. அம்மா வந்து பாக்குறது, அக்கா வந்து பாக்குற எல்லா வீடியோவும் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு கில்ட்டி ஃபீல் என்னால வர முடியலன்னு சொல்லி. ஒண்ணும் பிரச்சனை நீ தம்பி கூட போற கொலாப்டர் கூட, நீ கொலாப்டர் கொடுக்குறேன்ப்பா. நீ தம்பி மட்டும் என் தம்பி கூட நீ எந்த வீடியோ போட்டாலும் நீ உன் சேனல் டெவலப் ஆக வரைக்கும் நான் கொலாப்டர் கொடுக்குறேன். நீ கொடு. சரிக்கா. டீலா? டீல். இதுல இன்ஸ்டாகிராம்ல 10 பைசா வருமானம் கிடையாது. உங்களால நல்லா இருக்கணும். நம்ம எல்லாம் ஒண்ணு. நீ நானு தேவையெல்லாம் 4 வருஷமா பழக்கம். அதனால நம்ம எப்பவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டாம். நம்ம எப்பவுமே ஒன்னாவே இருப்போம். ஏன் தம்பி கரெக்டுங்களா? சரிதான்க்கா. 1 லட்சம் வரப்போகுது தம்பி. இன்னொரு 800 1 லட்சம். அது தேவிதான் காரணம். தேவிதான் காரணம். நீ ஓன் வாய்ஸ்ல பேசி போடு. ஓன் வாய்ஸ்ல பேசி போடு. அவதான் சொன்னா. நிறைய சொன்னாங்க. தேவியக்கா என்னையும் சொன்னாங்க ஓன் வாய்ஸ்ல பேசி போடு. அதனால எப்பவுமே நான் தேவி சொல்வேன். நான் எனக்கு அவளுக்கு நிறைய போயிட்டு இருந்துச்சு. 5000 6000 இருந்துச்சு. அப்ப நான் வந்து 1000 தான் இருந்துச்சு. எனக்கு மட்டும் போவே மாட்டேங்குது. எனக்கு இன்ஸ்டாகிராமே பிடிக்கல தேவின்னு சொன்னதுக்கு, ஏ லூசு நீ வந்து ஓன் வாய்ஸ்ல பேசி போடுறியே, அப்பதான் நீ மேல வருவ. நீ யாருன்னு தெரியும் ஃபர்ஸ்ட். ஓன் வாய்ஸ்ல பேசி போடுன்னு சொன்னா. அதுக்கப்புறம் தான் நான் ஓன் வாய்ஸ்ல பேசி போட ஆரம்பிச்சேன். 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து அப்படி பேசி போட்டுதான் 1000ல இருந்து 1 லட்சத்துக்கு வந்திருக்கீங்க. என்கிட்ட பேச்சு திறமை இருந்தாலும் அது சொன்னது வந்து தேவிதான். தேவிதான் கண்டிப்பா. நம்ம எல்லாருமே